பாக்ஸு ஓப்பன் பண்ண உடனே ஒரே ஷாக்குங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாக்ஸ் வந்து எக்குலாம் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாகவே இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு புவர் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்பரன்சி வைக்கல ஒரு 3 பாக்ஸுக்கு. சரி இந்த பாக்ஸுக்கும் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒரு 1 வீக் கேப் தாங்க. அதுக்குள்ளே குயின் அது நான் போன வாரம் அதுக்கு முன் வாரமும் பார்த்தேன். குயின் எக்கு வந்து சரியாக என் கண்ணில் படலைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த வாரம் சாட்டர்டே ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தா குயின் வந்துட்டுருக்கு. குயின் நல்லா பெருசாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் இவ்வளோ முட்டை வச்சுருக்கு. ஃபுல்லாகவே வந்து புது முட்டை தான், இன்னும் ஓல்டு முட்டை எதுவுமே இல்லை இதில். எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் முட்டை தான். அடியிலையும் பார்த்துட்டேன் நான், ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் தான். இந்த சாண்டில் கலர் முட்டையே இல்லை. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும் சாண்டில் கலர் வர்றதுக்கு. அது வரைக்கும் இந்த ப்ரௌன் கலர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல குயின்மே நல்லா ஆக்டிவாக இருக்குது. என்னை பார்த்த உடனே அந்த ஒரு சீக்கிரத்தில் உள்ளே போயிடுச்சு. இது இந்த பாக்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. நான் இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கினேன். புவர் கண்டிஷனில் இருக்கிற பாக்ஸை பலாமரத்து பக்கத்தில் வச்சுன்னா நல்லாவே டெவலப் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிசின் ப்ரொப்போலிஸ்ன்றது வந்து அந்த பெட்டிகளுக்கு தேவை கொஞ்சம் அதிகமாகவே. அந்த பிசின் வந்து நம்ம பலாமரத்தில் வந்து அதிகமாகவே கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக கூடும் கட்டிக்குது அதுங்க. இந்த பெட்டியில் வந்து தேனும் இப்போ நல்லா சேகரிக்கு, மகரந்த தூள்களும் வந்து சேகரிச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் எல்லோ கலரில் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பெட்டியில் குயின் எக்கு அது இருக்குல்ல, அது வந்து இன்னும் உருவாகலை. உருவாகினா தான் நம்ம பிரிக்கணும். இன்னும் இது டெவலப் ஆகிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 3 மாதம் எடுத்துக்கும். இப்போ ஓகே, நம்ம பயப்படவே தேவையில்ல. கண்டிப்பாக வந்து பெட்டி வந்து சக்ஸஸ் ஆகிடும், ஃபெயிலியர் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு இந்த சொல்ல நினச்சது. இது போல் கொஸ்டினை பற்றின வீடியோ உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களை. அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஸ்டினே வளர்க்கணும்னு தெரியும்.